கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில நம்ம ஒரு சிறிய காரியத்தை தியானிக்கலாம். इस शाम के समय पे हम एक छोटे से वचन को ध्यान करेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार முதல் அதிகாரம் पहला अध्याय 16, 17 வசனம் வாசிப்போம். 16-17 वचन देखेंगे। நாம் எல்லாரும் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. क्योंकि उसी की परिपूर्णता में से हम सब ने प्राप्त किया, अर्थात अनुग्रह पर अनुग्रह। इसीलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची। கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। யோவான் முதலாவது அந்த ஒரு தீர்க்க தரிசனமாக வந்தவர். यूहन्ना जो एक भविष्यद्वक्ता के समान आया है, அவர் உலகத்துக்கு முதல் இயேசு பிரசங்கம் பண்ணதுக்கு முந்தி ஒரு வார்த்தையை இயேசுவை பற்றி சொல்லுகிறார். और वो पहले यीशु के प्रचार करने के पहले कुछ बातों को बताता है। இவர்கள் எல்லாம் தாயினுடைய வயசுல இருக்கும்போதே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றார். और ये सब प्रभु जो है पेट पे रहने के समय ही प्रभु की आत्मा को उन्होंने पा लिया। பரிசுத்த ஆவி அநேக ஜனங்களுக்குள்ள வந்து கர்த்தர் பேசினார். और पवित्र आत्मा बहुतों के जीवन में आकर प्रभु ने बातें की है। ஆனால் சிலருடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் அப்படி போயிட்டார். और कुछ लोगों के जीवन में ऐसे ही बातें करके चला जाता ஆனா है। புதிய ஏற்பாட்டுல लेकिन नए नियम के अंदर ஒவ்வொரு மனுஷனோடும் கூட பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்கிறார். हर एक मनुष्य के ऊपर पवित्र आत्मा निरंतर बैठा है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீங்கள் நம்பும்போது, यीशु के नाम को जब तुम भरोसा करते हो அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், और उसके ऊपर उसके नाम पर विश्वास करने அவரை वाले ஏற்றுக்கொண்டோர் எத்தனை பேர்களோ और उसको जितने भी स्वीकारते हैं, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் और கொடுத்தார். वो सब प्रभु के बच्चे होने के लिए अधिकार दे दिया। இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி இருந்தாதான் நீங்க தேவனுடைய பிள்ளை. और एक वचन में कहता है, यदि उसकी आत्मा तुम में है तो तुम उसके बच्चे हो। அப்ப தேவனுடைய ஆவி எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது? अब प्रभु की आत्मा कब एक व्यक्ति के अंदर आता है? மனுஷன் நம்பும் போதுதான். एक व्यक्ति उसके ऊपर जो भरोसा करता है। பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள் நம்பினாங்க. पुराने नियम पे लोग विश्वास करते ஆனா थे। ஏன் தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள நிரந்தரமா வாழல? क्यों प्रभु एक व्यक्ति के अंदर निरंतर वास करता है? அதை பற்றி தான் யோவான் சொல்லுகிறார். उसी के बारे में यूहन्ना कहता है। ஜெபம் பண்ணுவோம். उस वचन के लिए प्रार्थना करें। யோவான் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. यूहन्ना एक अच्छा भविष्यद्वक्ता அவர் है। சொல்லுகிறார், மோசே இந்த உலகத்துல முதல் வருகிறார். और मूसा जब पहली बार आता है, அவர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். वो व्यवस्था को ले आया। அது இன்னைய வரைக்கும் அது கிரியை वो செய்தது. आज तक कार्य करता है। ஆனால் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். लेकिन थोड़े समय में यीशु आने वाला है அவர் ஒரு புதிய ஒரு சாட்சியை, புதிய நியமத்தை கொண்டு और வருகிறார். वो एक नए नियम को या नई बातों को ले आता है। அதுதான் கிருபை. वही अनुग्रह है। கிருபையை பற்றி நான் பாருங்க. अनुग्रह के बारे में हम देखेंगे। ஒன்னு நியாயப்பிரமாணம், இன்னொன்னு கிருபை. एक व्यवस्था और दूसरा अनुग्रह। தேவன் நம்மேல் கிருபையாய் இருப்பார். प्रभु हमारे पर अनुग्रह करता है। இயேசுவானுடைய நாமத்துல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन। நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்னது? व्यवस्था का मतलब क्या है? நியாயமான சட்டம். और एक नियुक्त किया गया एक आज्ञा है। தேவன் சில எல்லாத்துக்கும் சில கானூன் வச்சிருக்கிறார். सारे चीजों के लिए प्रभु ने कुछ कानून रखे हैं। அதெல்லாம் பார்த்துதான் மனுஷனும் சில சட்டங்களை वो வச்சிருக்கிறார். सारे कानून को देखकर ही मनुष्य ने कुछ नियम को रखा है। உலகத்துல நீதி இருக்கு, அநீதி இருக்கு. और दुनिया के अंदर धार्मिकता भी है और अधर्म करने वाली चीजें भी है। அடையாளம் காணணும் அப்படின்னா अगर उसे पहचानना है, தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். और प्रभु की आत्मा तुम्हारे अंदर होनी चाहिए, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. तो नहीं तो उन्हें समझ नहीं आएगी। ஆகவேதான் கர்த்தர் முதல் நியாய பிரமாணத்தை உலகத்துக்கு கொண்டு வருகிறார். पहले प्रभु जो है व्यवस्था को या नियम को पहले ले आता है। நியாய பிரமாணம் இல்லாத காலத்துல ஜனங்கள் வாழ்ந்தார்கள். और जब व्यवस्था नहीं दिया गया था तभी भी लोग जीते थे। அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சட்டம் போட்டாங்க? तब वो लोग कैसे वाद विवाद करते थे या कोई न्याय की बातों को कैसे ले आते थे? இப்ப ஆபிரகாம் காலத்துல நியாய பிரமாணம் இல்ல. अब अब्राहम के समय पर व्यवस्था नहीं था। ஆனால் எப்படி அவர் தேவ சித்தத்தின்படி நடந்தார்? और कैसे वो प्रभु के मर्जी के अनुसार चला? எப்பொழுது மனுஷன்
தானே யோசித்து உட்கார்ந்து யோசித்து और जब मनुष्य खुद से विचार करना शुरू किया, தேவன் எப்படி இருப்பாரு, प्रभु कैसा रहेगा, அவர் எதை விரும்புவாரு, वो क्या चाहता है, அப்படி உண்மையாகவே நான் யோசிக்கும் போது और वैसी बातों को जब हम सोचते हैं, தேவன் அந்த மனுஷனோட இருதயத்துல சில காரியங்களை செய்கிறார். और प्रभु उन मनुष्यों के द्वारा वो अपने हृदय में कुछ कार्य को करता है। எப்படி ஒரு மொபைலுக்கு ஒரு இடத்துல ஒரு நம்பர் போட்ட உடனே சிக்னல் கிடைக்கும், और जैसे एक मोबाइल को भी हम नंबर डालते ही उसको सिग्नल मिल जाता है, அதே போல वैसे ही உள்ளான இருதயத்துல और अपने अंदर की गहराई में சிருஷ்டிகரை பத்தி யோசிக்கும் போது जो रचना करने वाले के बारे में जब विचार ஒரு करते हैं, நல்ல ஒரு அடையாளம், ஒரு தொடர்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். और एक अच्छे से ज्ञान या उसके साथ का जोड़ने की बातों को वो करता है। இந்த விஷயத்துல வரும்போது ஆபிரகாம் और उस बातों में आने के समय पर अब्राहम, கர்த்தர் பேசினாரு, प्रभु ने बातें किया, உடனே அவருக்கு பின்னால போக ஆரம்பிச்சார். तुरंत वो प्रभु के पीछे चलना शुरू किया, அவருடைய அந்த அந்த வாழ்க்கை தொடர்வதற்கு ஒரு காரியம் இருந்தது. और उसके पीछे चलने का एक बात है, புதுசா ஒரு காரியத்தை செய்கிறார். एक नए बातों को वो करता ஒரு है। இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, एक जगह से दूसरे जगह चले गए, உடனே அவர் செய்கிற வேலை ஒரு பலிபீடம் கட்டி तुरंत वो करने वाला काम एक बलि के लिए स्थान बनाया, தேவ சத்தத்தை கேட்டாரு, और प्रभु की मर्जी को देखा। நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னாரு, प्रभु ने कहा मैं जो स्थान दिखाऊंगा वहां जा, அங்க அதனால புறப்பட்டு வந்தாச்சு. और वो वहां से यात्रा करना शुरू किया। ஆனா இப்போ அவரோட அவர் உட்கார்ந்து சாட்சி ஒண்ணு பேசல. प्रभु अभी तक उसके साथ बैठकर बातें नहीं की, ஆனா இவர் என்ன செய்யறார், தானாகவே लेकिन ये खुद से क्या करता है, உள்ளத்துல ஒரு ஆசை, उसके मन में एक आशा है। கடவுள் யாருன்னு தெரியல, हम तो जानते नहीं हमारा खुदा कौन है, ஆனா அவர் பேசினாரு, और लेकिन उसने बातें किया, நீ வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், और मैं तुम्हें आशीष करूंगा। இதுவரைக்கும் நீ கடைபிடிச்ச அந்த கொள்கையை எல்லாத்தையும் விட்டுரு, अभी तक जिस बातों को तूने पालन किया वो सब छोड़ दे, உன்னுடைய தகப்பன் வீட்டுல என்னெல்லாமோ செய்தாங்க, और तेरे पिता के घर पे क्या क्या काम किया है, விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க, मूर्ति की नमन की, அது பக்கத்துலயே நீங்க இருந்தீங்க, उसके पास में ही तुम थे, இங்க வேண்டாம், வேற இடத்துக்கு வா. अब यहाँ पर नहीं और कहीं जाते இப்ப हैं, வேற இடத்துக்கு போயாச்சு. और एक जगह पर चले गए, இப்ப வேற இடத்துக்கு போனோம்னா என்ன செய்யலாம், ஒரு மூர்த்தியை பண்ணாரா பண்ணல, और दूसरी जगह पर जाने के बाद क्या वहां पर कुछ मूर्तियां बनाए कि नहीं बनाए, ஏன்னா பண்ணல, उसने नहीं ஆனா बनाया, அப்பா வீட்டுல எல்லாம் பண்ணாங்க. लेकिन उसके पिता के घर पे वही काम ஆனா करता था। ஆபிரகாம் உடனே என்ன செய்யறாருன்னா, लेकिन अब्राहम ने तुरंत क्या ஒரு किया, பலிபீடத்தை கட்டி एक बलि के स्थान बना அந்த दिया, பலி செலுத்தி और बलि चढ़ाकर பைபிள் சொல்றது கர்த்தருடைய நாமத்தை தொழுது वहां கொண்டார். पर लिखा है कि प्रभु के नाम की वो आराधना करने लगा। அப்படின்னா என்ன பேரு, उसका नाम क्या है, இயேசுன்னு சொன்னாரா, क्या यीशु करके बताया, இல்ல. नहीं, கர்த்தருடைய நாமம் என்னது, प्रभु का नाम क्या है, யாருக்குமே தெரியாது. किसी को नहीं पता, அதனால சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். और इसलिए वो कहने लगा मैं आपके नाम की महिमा करता हूँ, அவ்வளவுதான், கர்த்தருடைய நாமத்தை और ஆராதித்தார். वो प्रभु की नाम की महिमा करता रहा। நிறைய இடங்கள்ல தெய்வத்தை பற்றி தெரியாம தெய்வத்தை ஆராதிக்கிறார். बहुत सारे जगह पर प्रभु को नहीं जानते हुए प्रभु की आराधना करते हैं। ஆபிரகாம் அப்படிதான் ஆராதிச்சார். अब्राहम भी वैसे ही आराधना करता रहा, ஒரு இடத்துக்கு போறாரு, और एक जगह पर गया, அங்கே ஒரு பலிபீடம் கட்டியாச்சு, वहां पर भी एक बलि का स्थान बना दिया, அவர் ஜெபம் பண்ணுகிறார், और वहां पर भी प्रार्थना ஐயா करता நான் है, உம்முடைய நாமத்துக்கு நன்றி हे சொல்லுகிறேன், प्रभु मैं आपके नाम की महिमा நீ करता நல்லவர். हूं, आप भला है, நீ சொன்னபடி நான் வந்துட்டேன், आपने जैसा कहा मैं आ गया, எனக்கு வேண்டிய நன்மையெல்லாம் நீங்க தாருங்க. और वो आप जो भी मुझे चाहते हैं करने के लिए वो उसे करने के लिए मदद कीजिए। இப்படி கொஞ்ச நாள் போகுது, और ये ऐसे ही जीवन बीतने அவர் लगा, அவருடைய பிள்ளைகள் அவங்க பிள்ளை எல்லாம் அப்படியே அதை செய்தாங்க. और वो उसके बच्चे सब इसी चीज को पालन करते रहे। கடைசியாக आखिर में ஒரு 400 வருஷம் கழிஞ்சு करीब 400 साल पूरा होने के மோசே बाद மூலமாக நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். मूसा के द्वारा व्यवस्था को प्रभु ने दिया है। பாருங்க, இதுவரைக்கும் நீங்க நடந்த ரைட், देखो अभी तक तुमने चाल चलन चला ठीक है, ஆனா இனிமே என்னுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் எழுதி கொடுக்கிறேன், लेकिन अब मेरे मन की सारी बातों को मैं लिख कर देता हूँ, அதைத்தான் நீ செய்யணும். इसी को पालन करो। அது என்னது, वो क्या है, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், तेरा यहोवा परमेश्वर एक ही அது परमेश्वर है, நான் தான், वो मैं हूँ, நான் தான் உன்னை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தேன். मैं ही तुझे वहां से यहाँ ले आया, உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தின அடிமையில இருந்து நான் கொண்டு வந்தேன். और तेरे लोग जो गुलाम में रखे थे वहां से उठाकर मैं तुम्हें ले आया। இந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணணும். इन आज्ञाओं को तो पालन कर। இவர் என்னைக்கு ஜெபம் பண்ணாரு ஆபிரகாம், अब्राहम ने कब प्रार्थना की, ஞாயிறா திங்களா செவ்வாயா தெரியாது, रविवार या शुक्रवार या सोमवार कौन सा दिन में किया पता नहीं, மோசே வந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन मूसा आने के बाद प्रभु कहता है இதுதான் 1ஆம் தேதி, यही 1 तारीख है, இதுதான் முதல் நாள், और यही पहला दिन है, இத்தனாம் தேதி உங்களுக்கு ஞாயிறு, और ये दिन तुम्हारे लिए रविवार है, இந்த நாளைக்கு நீங்க விசேஷமா என்னை ஆராதிக்கணும். और इस दिन में तुम विशेष आराधना करो। இப்படி தேவன்
தேவன் நாளை குறிச்சு கொடுத்துட்டாரு. और प्रभु ने ऐसे वचन के अनुसार कुछ दिन को चुनकर दे दिया। அது வரைக்கும் நாள் தெரியாது तब அவங்களுக்கு. तक कोई भी दिन नहीं दिया गया था आराधना के நாள் लिए। இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. पहले से ही 7 हफ्ते के दिन हैं। அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் கரெக்டா அது இருக்கு. रविवार, गुरुवार, सोमवार, मंगलवार, बुधवार, वो वैसे ही चलता आया। மாசத்துல 30 நாள் இருக்கு. और वैसे ही महीने में 30 दिन हैं। ஆனா இந்த 7ம் கரெக்டா மாறி மாறி வருது. लेकिन ये 7 दिन बढ़ता हुआ आ रहा है। நிறைய நேரத்துல நாளை குறைச்சிருக்காங்க. बहुत सारे समय पर कुछ राजाओं ने दिन को कम कर दिया। சிலர் என்ன செஞ்சாங்க, வருஷத்தை குறைச்சிருக்காங்க. कुछ लोगों ने साल को कम कर दिया। அதாவது 1820 வைங்களேன். करीब आप जस्ट जान लीजिए शायद 1820 वर्ष पे। அவர் ராஜா சொன்னாரு, இனி வர கேலண்டர்ல 1800 தான் அடிக்கணும், 20 போடக்கூடாது. अब आने वाला साल जो है ना, अभी हम 1800 ही छापना है, 1820 नहीं रहेगा। ये 820 वर्ष 800 वर्ष होगा। அந்த 20 வருஷத்தை விட்டுருங்க. वो 20 वर्ष को छोड़ दो। ஆனா என்னத்தை விட்டாலும் இந்த 7 நாள் வந்து அப்படிதான் வருது. और कैसे भी दिन को ऊपर नीचे करने के बावजूद भी हफ्ता जो है वो हफ्ता वैसे ही रहा, उसको कभी नहीं बदला गया। யாரும் மாற்றல. उस हफ्ते को कभी किसी ने नहीं बदला। வருஷத்தை மாதத்தை மாத்திருக்காங்க. लेकिन साल को कब किया है, बढ़ाया है, वो महीने को कम ज्यादा किया हुआ है, दिन को भी कम ज्यादा किया गया है। எனக்கு ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், ஆப்பிரிக்கால 13 மாசம். आज मैंने एक बात सुना है, अफ्रीका में 13 महीना है। எப்படி இருக்கட்டும், ஆனா நாலு கரெக்டா 7 अब कैसे भी रहने दो, महीना जो दिन जो है वो अधिक अधिक बढ़ता जाता है। இந்த நாள் முக்கியமாக அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கர்த்தர் கொடுத்தாரு. सबसे मुख्य प्रभु ने एक दिन को हमारे लिए दिया है। சரியா அந்த சனிக்கிழமையில கர்த்தரை ஆராதித்தார். और शनिवार के दिन प्रभु ने हमको वो दिन दिया है அத பரிசுத்த நாளா பாராட்டினார். और उसे पवित्र दिन करके दिया है। பாவம் செய்யக்கூடாது, और पाप नहीं करना है, அக்கிரமம் செய்யக்கூடாது, अधर्म नहीं करना है, பொய் சொல்லக்கூடாது. और कोई झूठे बातें नहीं करनी है। எல்லாம் கர்த்தர் இந்த சட்டத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. ये सारे नियम को प्रभु ने हमारे लिए लिख कर दे दिया। அப்படியே ஜனங்கள் கடைபிடிச்சிட்டே வராங்க. और वैसे ही उस बात को वो सुनकर ही आते हैं। ஆனால் அதுல பூரணமான ஒரு காரியத்தை மனுஷன் செய்யல. और उसे परिपूर्णता से कोई वो कार्य को नहीं किया। மனுஷன் பூரணமா இல்ல. और मनुष्य परिपूर्णता में नहीं है। அதனால என்ன நடந்தது? और बैठ बैठ जाओ। அதனால என்ன நடந்தது அப்படின்னா, उस कारण क्या बात हुई है? ஆண்டவருடைய சமூகத்துல வருவாங்க, प्रभु के समूह में आते हैं, அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. फिर कुछ गलत काम करते हैं, தப்பு பண்ண உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். और गलत करने के बाद मन में तकलीफ होती है। அதுக்கு பிறகு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, फिर आकर प्रार्थना करते हैं, ஏதோ பலி செலுத்துவாங்க. फिर बलिदान चढ़ाते हैं। ஆனாலும் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. इसीलिए उनके जीवन में कोई शांति है ही नहीं। பிரச்சனை வரும், அப்புறம் பிரச்சனை பண்ணுவாங்க, அப்புறம் சமாதானத்தை இழந்துருவாங்க. समय समस्या होती है, फिर कोई समस्या का हल ढूंढते हैं, फिर वो समस्या फिर दूसरी समस्या पे फंस जाते हैं। சட்டத்தை வாசிக்கும் போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. जब नियम को पढ़ते हैं तब हमें लगता है कि अरे मैंने तो गलती कर दी। அந்த நியமத்தை படிக்கும் போது, लेकिन जब नियम को पढ़ते हैं, ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே இருக்காங்க, जब हम स्कूल में पढ़ाई करते हैं, பிரச்சனை இல்ல. कोई समस्या नहीं। ஆனா பரீட்சை வந்தாதான் பிரச்சனை. लेकिन परीक्षा जब आता है तब वहां पर प्रश्न उठता है, நம்முடைய நிலைமை தெரிகிறது. हमारी परिस्थिति तब वहां पर पता चलता है। fail ஆன உடனே ரொம்ப மனசு கஷ்டம். जब फेल हो जाते हैं तो हमें बहुत दुख हो जाता है। அதே மாதிரிதான் वैसे ही வேதத்தை வாசித்த உடனே कलाम को जब हम पढ़ते हैं, மனுஷனுக்கு எது நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபப்படுறாங்க. मन के अंदर मैंने कुछ गलती किया करके वो चुपता है நிம்மதி இல்ல. और मन में शांति नहीं। இந்த நிலையை மாற்றதுக்கு தான் ऐसे परिस्थिति को बदलने के लिए இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிறார். यीशु मसीह दुनिया में आया। யோவான் சொல்லுகிறார், யோहन्ना कहता है 16வது வசனத்துல, 16 वचन के अंदर, அவருடைய பரிபூரணத்தினால் और उसकी क्योंकि उसकी परिपूर्णता में நாம் எல்லாரும் हम सब ने கிருபைக்கு மேல கிருபையை பெற்றோம். और प्रताप की अर्थ अनुग्रह पर अनुग्रह पाए हैं। அப்படின்னா என்ன? और इसका मतलब क्या? கிருபைக்கு மேல கிருபை. अनुग्रह के ऊपर अनुग्रह। இது யார் கொண்டு வர்றது? ये कौन लेकर आता है? இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். यीशु मसीह ले आता है। மோசே என்ன கொண்டு வந்தாரு? मूसा क्या ले आता है? சட்டங்களை கொண்டு வந்தார். और वो नियम को ले आया। இப்ப சட்டத்தை படிச்ச உடனே, नियम को ले आने के बाद, பைபிளை வாசித்த உடனே बाइबल को पढ़ने के बाद எது ரைட் எது தப்புன்னு நமக்கு தெரிகிறது. क्या सही है क्या गलत है वो हमें समझ में आ जाता
जाता है, ஆனா அதுல இருந்து ஒரு விடுதலை இல்ல, लेकिन उसके द्वारा कोई छुटकारा नहीं मिलता। மனஸ்தாபப்படுகிறது. हम सिर्फ मन में दुख होते हैं, ஆனா இயேசு சொல்லுகிறார், लेकिन यीशु कहता है நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நான் தருவேன். निरंतर एक समाधान मैं तुम्हें देने वाला हूँ, உன்னால அது செய்ய முடியாது, तुमसे वो नहीं हो पाएगा। உன்னால முடியாததை நான் செய்வேன். तुमसे जो नहीं हो पाएगा उस बात को मैं तुम्हारे लिए करूंगा। அதுதான் இயேசு வந்தார். इसीलिए तो यीशु आया, அது பைபிள் சொல்கிறது அவர் கிருபையை கொண்டு வருகிறார். और इसीलिए बाइबल में लिखा है कि वो अनुग्रह को ले आता है। கிருபைனா என்னது? अनुग्रह का मतलब क्या है? ஒண்ணுமே நம்மட்ட இருந்து வாங்காம அவர் நமக்கு தருகிறார். और उसने हमसे कुछ नहीं लिया, बल्कि हमें हमारे ऊपर दया किया, அவர் கிருபை தருகிறார். वो अनुग्रह किया है। இப்போ அந்த கிருபை வந்த உடனே और वो अनुग्रह आने के बाद மனசு சொல்லுகிறது, मन कहता है ஓ, இயேசு என்னை நேசிக்கிறார், हाँ यीशु मुझसे प्रेम करता है, நான் அவர்ட்ட மன்னிப்பு கேட்பேன். मैं उससे क्षमा मांगूंगा। அந்த குற்ற மனப்பான்மை மனசுல இருந்து போயிட்டு, और जब वो दोष हमारे ऊपर दोष हमारा मन लगा रहा था, उससे हम आजाद हो गए। அது எப்படி போயிட்டு? ये कैसे चला गया? இயேசு சொல்லியிருக்கிறார், क्योंकि यीशु का वचन कहता है என்னுடைய பூரணத்தினால நீ பூரணம் அடைவாய். मेरे परिपूर्णता के कारण तू परिपूर्ण हो गया। அதுதான் கிருபைக்கு மேல கிருபை. और यही अनुग्रह के ऊपर अनुग्रह। இப்ப அரசாங்கம் செய்கிறது, अब गवर्नमेंट अगर कहता है மாசத்துக்கு உங்களுக்கு 20 கிலோ அரிசி கிடைக்கும் ரேஷன் கடையில, और रेशन के दुकान में आपको महीने में 20 किलो चावल मिलेगा, இது இறக்கும் ஃப்ரீயா கிடைக்கும், और ये हमारे लिए मुफ्त है, இதுதான் கிருபை. यही तो अनुग्रह है। நான் பைசா கொடுக்க வேண்டாம், अब उसके लिए कोई दाम देने की आवश्यकता नहीं, அரசாங்கம் கொடுக்கு, और गवर्नमेंट हमें देता है, ஆனா அதுபடி நம்ம போய் கேட்டா நமக்கு வாங்கி சாப்பிடலாம். लेकिन उसके अनुसार हम करते हैं तो उसके कारण लेते हैं तो हमारे लिए वो आशीष है। ஆனா இது கூட சில நேரத்துக்கு வராது. अब ये भी कभी नहीं आता है, ஆனா தேவன் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है நான் கொடுக்கிற கிருபை நிரந்தரமானது. मेरा अनुग्रह परिपूर्ण है, हमेशा का है। என்ன செய்யுது? உன் மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எடுத்துறது. तुम्हारे मन की बोझ को वो दूर करता है, அதுதான் இயேசுவானவர் செய்கிறார். और यही यीशु करता है। அடுத்து இயேசு சொல்லுகிறார், इसके बाद यीशु ने कहा தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்க்கல, और परमेश्वर को कभी किसी ने नहीं देखा, ஆனா நான் அவரை வெளிப்படுத்துகிறேன். लेकिन मैं उस परमेश्वर को प्रकट करता हूँ। இயேசு எப்படி வெளிப்படுத்துவாரு? यीशु ने कैसे प्रकट किया? இயேசு எப்படி இருப்பாரு? यीशु कैसा है? நம்மை போலதான் இருந்தாரு, हमारे समान ही था, ஆனா நம்மை போல அவர் பேசவில்லை, लेकिन उसने हमारे समान बातें नहीं की, நம்மை போல அவர் பார்க்கவில்லை. और हमारे समान उसने देखा नहीं। அவர் எப்படி பார்த்தாரு? उसने कैसे देखा? ஒரு ஆளை பார்த்து பரிதாபத்தோட பார்த்து நான் உனக்கு என்னமோ செய்யணுமான்னு கேட்டாரு. एक व्यक्ति को तरस खाते हुए देखकर और पूछता है कि क्या मैं तुम्हारे लिए कुछ करूं? அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தாங்க. उस अंधे ने कहा कि प्रभु मेरी आंख में रोशनी नहीं है, मुझे आंख देखना चाहिए। ஆண்டவர் கண்ணை சுகமாக்கிட்டார். प्रभु ने उसकी आंख को चंगा किया। ஒருவன் சொல்றான், என் மகனுக்கு சுகம் இல்ல, एक व्यक्ति ने कहा मेरा बच्चा बीमार है, பிசாசு அவனை அலக்களிக்கிறது. और शैतान उसे जकड़ के रखा है। இயேசு அந்த பிசாசை விரட்டினாரு, மகன் சுகமாயிட்டான். यीशु ने उस शैतान को दूर किया, उसका लड़का चंगा हो गया। இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? यीशु क्या कहता है? இதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம். और ये हमारा परमेश्वर का गुण है। பயப்படாத, डरना नहीं, தேவன் உன்னை சுகமாக்குவார், परमेश्वर तुम्हें चंगा करेगा, உனக்கு ஒரு சமாதானம் தருவாரு. तुम्हें शांति देगा। இது கிருபைக்கு மேல கிருபை. ये अनुग्रह के ऊपर अनुग्रह। ஆனா இது எப்படி கிடைக்கும்? எல்லாரும் கிடைக்குமா? और ये कैसे मिलेगा? क्या ये सबको मिल सकता है? யார்கிட்ட அந்த அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வேணும். और वो अनुग्रह को पाने का आशीष हमारे से இது ऊपर चाहिए। மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்காது. ये मार्केट में नहीं मिलेगा, ஐயா, நடந்து நடந்து போயிட்டு வந்தாலும் கிடைக்காது. और कहीं पर चल के जाओगे चल के आओगे तो भी नहीं मिलेगा। சொல்லுவாங்க, நான் செருப்பு போடாமே போயிட்டு வந்தோம்னா எனக்கு கிடைக்கும். कुछ लोग कहते हैं मैं बिना चप्पल डालकर कहीं चलकर जाऊंगा आऊंगा तो मिल जाएगा। அங்க ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, वहां पर एक पवित्र स्थान है, போயிட்டு வந்தா எனக்கு उस கிடைக்கும். पवित्र स्थान में जाकर आऊंगा तो मुझे आशीष मिलेगी। அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. वैसे कुछ नहीं मिलने वाला है, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவனே களவாணியா இருக்கான். क्योंकि उस पवित्र स्थान में रहने वाले लोग वहां पर एक चोर हैं, அவன் ஒரு கொலகாரனா இருக்கான். और वो कातिल हैं। நீ ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்தா ஒண்ணும் நடக்காது. तुम एक दिन उस पवित्र स्थान में जाकर आने से कुछ नहीं होने वाला। ஒருவரும் தராததை இயேசு தருகிறார். कोई नहीं देख सकता है वैसे बात को यीशु देता है, அதுக்கு தாம் கொடுக்கதான் இயேசுவானவர். और उसका दाम देने के
लिए यीशु आया। இயேசு அதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார். यीशु इसी कारण पृथ्वी पर आया। நம்மை போல இருந்தார், वो हमारे समान था, ஆனா நம்ம போல ஒரு பேசல, लेकिन हमारे समान उसने बातें नहीं நம்ம की। போல ஒரு சிந்திக்கல. उसका सोच हमारे समान नहीं था। அவரோட கிரி எல்லாமே அற்புதமா இருந்தது. उसका काम सब कुछ अलग है। நிறைய பேர் அழுதுகிட்டு கிட்ட வந்தாங்க. बहुत सारे लोग रोकर उसके पास आए, ஏசப்பா என்னை சுகமாக்கு. यीशु मुझे चंगा कर। ஆண்டவர் அவனை பிடிச்சு சுகமாக்கிட்டார். प्रभु ने उसे पकड़कर चंगा किया। நிறைய பேர் एकदम கந்தா, அதாவது கட்டர்ல இருந்து எழுப்பி கூட வராங்க. और बहुत सारे लोग ऐसे गंदगी से गटर से उठ के आने के समान आए। அப்படிப்பட்டவங்களே இயேசு பயப்படாத அப்படின்னு சொன்னார். और वैसे लोगों से भी प्रभु ने कहा डरना नहीं। இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே और यीशु ऐसे बातों को कहने के அவன் बाद இருதயத்துல இருந்து பயம் இருக்கு பாருங்க, அது அப்படியே போயிட்டு, उसके हृदय में जो भय था वो चला गया। அந்த பயம் போயிட்டு, वो भय चला गया, அந்த வேதனை போயிட்டு, उसका दुख चला गया, எல்லாமே மாறிட்டு. सब कुछ बदल गया। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாரு, मूसा व्यवस्था को लेकर आया था, அதை வாசிக்கும் போது ஒரு பயம் வந்தது. और उस व्यवस्था को पढ़ने के समय पर हमारे गलती के कारण हमें डर आया। ஆனா இயேசு சொன்ன உடனே ஒரு சமாதானம் வருது. लेकिन यीशु ने जब कहा तो हमें समाधान मिला, அந்த சமாதானத்தை இயேசு ஒருவரே தர முடியும். और वो समाधान केवल यीशु ही दे सकता है। எப்படி தருவாரு? कैसे मिलेगा? சொல்லணும், ஏசப்பா எனக்கு சமாதானம் வேணும், हमें कहना है कि यीशु मुझे समाधान चाहिए, எனக்கு சமாதானம் வேணும். मुझे समाधान चाहिए। தேவன் சொல்லும் போது அந்த அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். और वो प्रभु यीशु कहने के समय पर वो समाधान हमें இந்த मिलता है, ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். और वो आशीष हमें मिलता है। இயேசுவானவர் சொல்லுகிறார், और यीशु कहता है தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதெல்லாம் நாம் கூடுகிறோமோ, जब भी हम यीशु के सामने इकट्ठे होते हैं தேவ பிரசன்னத்தினால் நிரம்புகிறோம். तब हम प्रभु की प्रशंसा से बढ़ जाते हैं। வேத வசனம் எங்க வாசிக்கப்படுகிறதோ जहाँ पर प्रभु का वचन कलाम पढ़ा जाता है அதுக்கு யாரு கீழ்ப்படுகிறார்களோ और जो उसकी आज्ञा का पालन करता है, அவர்களை அந்த சமாதானம் பிடிக்கிறது. और उन लोगों को वो समाधान पकड़ लेता இயேசு है। நடந்து வருகிறார், यीशु चलकर आता है, ஒரு மனுஷன் அவரை பார்க்க பிரயாசப்படுதான், एक मनुष्य उसे देखने की चाहत रखता है। பார்க்கலாம், எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம், हम देखते हैं कि वो यीशु कैसा दिखता है, ஆனா அவனால பார்க்க முடியல. वो देख नहीं पाया காரணம் இந்த ஆளு கட்டையா இருக்காரு. क्योंकि ये नाटा व्यक्ति था, அந்த ஊர்க்காரங்க எல்லாமே அந்த ஆளை வெறுக்கிறாங்க. और पूरे गांव के लोग उस व्यक्ति को ये दूर करते थे, அவர் பாவியான மனுஷன், और वो एक पापी था। அதனாலதான் மரத்துல போய் ஒளிஞ்சு பாக்குறாரு. और इसीलिए एक पेड़ के ऊपर चढ़कर चुपके से यीशु को देखता இயேசு है। கிட்ட வருகிறார், यीशु जैसे ही पास आया அவனை பேர் சொல்லி சகைவு நீ கீழே வா அப்படிங்கிறாரு. और जक्कई तू पा जल्दी आ जा करके कहा, கீழே வந்த உடனே और कलीसिया में जैसे ही वो उतर कर आया, அந்த சகைவுக்குள்ள ஒரு மாற்றம். और वो जक्कई के अंदर एक बहुत बड़ा बदलाव है। ஒரு நாள் பேசாத சகைவு வேற மாதிரி பேசுகிறார். आज तक जो बात नहीं कर रहा था वो जक्कई अभी बदल कर बातें करता ஆண்டவரே, है। எங்க வீட்டுக்கு வரீங்களா? क्या यीशु आप मेरे घर पर आएंगे? பாவியான மனுஷன். मैं तो पापी इंसान हूँ। இல்ல இல்ல, நீ நான் சொன்ன உடனே வந்துட்டல, और यीशु ने कहा मैं कहते ही तू उतर गया ना, பஸ் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. तेरा पाप क्षमा हो गया, உன் வீட்டுல இன்னைக்கு சமாதானம் இருக்கும். तेरे घर पर आज से समाधान உங்க रहेगा, வீட்டுல ரட்சிப்பு வந்தது. तेरे घर पर उद्धार हुआ है। ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றிட்டு. एक बातें पूरे जीवन को बदल दिया। இதுல அவன் முன்னால வந்து அவர்கிட்ட பேசல, இயேசு அவன்கிட்ட முந்தி பேசுகிறார். और वो कहीं पर जाकर बातें नहीं किया, लेकिन यीशु से ढूंढकर उससे बातें किया। இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நிறைய வித்தியாசமான ஜனங்களோட பேசுகிறார். आज भी यीशु बहुत सारे अलग अलग लोगों से बातें करता நிறைய है। டிவி சேனல்ல बहुत सारे टीवी चैनल के अंदर இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करता है, இயேசு உங்களை விடுதலை செய்வார். यीशु आपको छुटकारा देता है, இயேசு கூப்பிடு உன்னை மீட்டுக் கொள்வார். और यीशु आपको छुटकारा देता है। கண்டிப்பா அது அப்படிதான் நடக்கிறது. जरूर वो वैसा ही छुटकारा है। சொல்லுதா, நேத்து வரை நான் அப்படி இருந்தேன், कल तक मैं ऐसा पड़ा रहा, இயேசுவேன்னு கூப்பிட்டேன், मैंने यीशु करके पुकारा, அவர் என்னை ஆசீர்வதித்தார், और उसने मुझे आशीष எனக்கு दी, ஒரு சமாதானம் கொடுத்தார். मुझे एक समाधान दिया। இதுதான் யோவான் சொல்லுகிறார். इसी के बारे में यूहन्ना कहता மோசே है, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார், मूसा व्यवस्था को ले आया, இப்பொழுது இயேசு கிருபையை கொண்டு வருகிறார். लेकिन अब यीशु अनुग्रह ले आता है। கிருபைக்கு மேல கிருபை. अनुग्रह के ऊपर अनुग्रह। பரவாயில்ல, நீ வந்துகிட்டே இரு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் ரட்சிப்பேன். तू आते रहे मेरे पास, तू कोई भी क्यों ना रहे, मैं तुम्हें उद्धार करूंगा। எல்லாரையும் கர்த்தர் விடுதலை செய்து ஆசீர்வதித்து ரட்சிக்கிறார். और सबको प्रभु ने भी छुटकारा दिया, आशीष किया है। வெறும் கிறிஸ்தவங்களை மட்டும் இல்ல, केवल मसीहा के लोगों को नहीं, யாராவும் இருக்கட்டும், कोई भी क्यों ना हो। இயேசுவே
हे यीशु என் மேல இரக்கமாயிரும், मेरे ऊपर तरस का, என் மேல मेरे இரக்கமாயிரும், ऊपर अनुग्रह कर, என்னுடைய பிரச்சனையை மாற்றுங்க, मेरा समस्या को बदल दे எனக்கு ஒரு சமாதானம் வேணும். और मेरा कुछ छुटकारा चाहिए। அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு காரியங்களை மாற்றுகிறார். और वो प्रार्थना को सुनकर प्रभु कार्य को बदल देता வேற है। யாருமே பழைய ஏற்பாட்டுல இது செய்யல. और किसी ने इस पुराने नियम पर नहीं किया கிருபைக்கு है। மேல கிருபை, अनुग्रह के ऊपर अनुग्रह, இரக்கத்துக்கு மேல இரக்கம், दया के ऊपर दया। சகைவு கிடைச்சிக்கிட்டு जकई को मिल गई, சகைவு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு. जकई खुशी से प्रभु के पास गया அவன் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஒரு நைட்டு தங்கியாச்சு. और उसके घर पर यीशु मसीह उस रात को वहां पर घर पर ठहरा। ஜனங்களுக்கு ஒரு பயங்கர மாற்றம் இருக்கும். सारे लोगों के जीवन में बदलावट है। இயேசுவான காலையில போயிருப்பாரு, यीशु सुबह उठकर चला तो गया, ஆனா ஜனங்கள் சக வீட்ட போறாங்க. लेकिन जकई के घर पर सब लोग गए। ஐயோ உங்க வீட்டுல இயேசு வந்தாரு, हाँ, आपके घर पर यीशु आया, என்ன சொன்னாரு, उसने क्या कहा எப்படி இருக்கு உனக்கு? और आपको कैसा लग रहा है? ஐயோ சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. जकई कहता है मेरे मन में बहुत बड़ा आनंद है, எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு, मेरे घर पर एक ही बार आया ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். और मेरे लिए बहुत खुशी की बात இப்ப है। இயேசுவே மாறி சகைவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. अब वो जकई भी यीशु के समान बातें करना शुरू किया। சகைவும் சொல்றாரு, जकई இயேசு- कहता है, இயேசு உங்களை நேசிக்கிறார், यीशु तुमसे प्रेम करता உங்க है, வீட்டுக்கு வருவாரு. आपके घर पर भी आएगा। எல்லா காரியங்களிலும் மாற்றத்தை இயேசுவானவர் கொடுத்தார். और सारे चीजों में बदलावट यीशु ने दिया கர்த்தர் है। நல்லவர். प्रभु भला है। இந்த மாலை வேளையில ये शाम के समय पे இயேசு நம்ம மத்தியிலும் கூட இருக்கிறார். यीशु हमारे बीच में भी है। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन यही कहता है, இயேசு என்ற நாமத்தில் யார் கூடுகிறார்கள், यीशु के नाम पे जो भी इकट्ठे होते हैं, எங்க ஜெபம் பண்ணுகிறார்கள், जहां पर प्रार्थना होती है, கிருபைக்கு மேல கிருபை. वहां पर अनुग्रह के ऊपर अनुग्रह है। நம்மளும் அந்த கிருபையை கேட்போம். हम भी उस अनुग्रह को मांगेंगे। எல்லாரும் ஜெபம் हम பண்ணுங்க. सब मांगेंगे, प्रार्थना करेंगे। இயேசுவே நீர் கிருபைக்கு மேல கிருபை தருகிறார். हे यीशु, आप अनुग्रह के ऊपर अनुग्रह देते हैं, எங்களுக்கும் கிருபையை தாரும். हमें भी अनुग्रह दीजिए, கிருபையை தாரும். अनुग्रह दीजिए। எங்களுடைய மனசுல இருதயத்துல இருக்கிற வேதனை வியாதி மாறணும். और हमारे मन में रहने वाले दुख तकलीफ दूर हो जाना ஒரு चाहिए। சமாதானம் வேணும். एक समाधान चाहिए। நீர் கிருபைக்கு மேல கிருபை. आप अनुग्रह के ऊपर अनुग्रह दीजिए। தகுதி அல்ல, मैं योग्य नहीं நான் குற்றம் செய்தவன், और मैं दोषी हूँ, நான் குறைவுள்ளவன், मैं कमी गति का எனக்கு हूँ। கிருபை வேணும். मुझे अनुग्रह எங்க चाहिए। பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படணும். हमारे बच्चे उद्धार पाने எங்க चाहिए। வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. हमारे घर के अंदर समाधान எங்க चाहिए। வேலையில ஒரு சமாதானம் मेरे இருக்கு. काम के अंदर समाधान चाहिए। நான் போகும்போது வரும்போது ஒரு சமாதானம் இருக்கு. मेरे जाने आने रास्ते पर समाधान चाहिए। இயேசுவே எனக்கு தாருங்க, यीशु, आप मुझे दीजिए, கிருபையாய் தாருங்க, अनुग्रह से दीजिए प्रभु, இரக்கமாய் தாருங்க. दया करके दीजिए। வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். आपका जीवन को प्रभु वैसे ही बदलता है। வேதம் சொல்லுகிறது, कलाम कहती है, யோவான் சொல்லுகிறார், யோहन्ना कहता है, அவர் கிருபைக்கு மேல கிருபை தருவார். वो अनुग्रह के ऊपर अनुग्रह देता கர்த்தர் है। நம் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார். प्रभु हम हर एक को वैसे आशीष करें। இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। அவன் से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा, ना तो बल से ना शक्ति से पर मेरे आत्मा के द्वारा, ये पहाड़ ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, पर मेरे आत्मा के द्वारा, पर मेरे आत्मा के द्वारा। हे मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को न भूलना। आमीन। आमीन।